உலகெங்கும் உள்ள ஐபிஎன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா தமிழ் மாத ராசி பலன்கள் பார்த்துட்டே வரும். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், தன்னுடைய சுறுசுறுப்பு தளத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் என் மனதிற்கு பிடித்த துலாம் ராசி நேயர்களுக்கு. துலாம் ராசி நேயர்களுக்கு எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்னா, அப்பாடி அப்படியே நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கலாம். வாக்கியப்படியும் உங்களுக்கு ரொம்ப பிடித்த சனி தன்னுடைய இருப்பை 6ஆம் இடத்தில் அமர்த்தி இருக்கிறார். வக்ரமானாரு வந்தார், இப்படி ரிங்கா ரோஸ் ஆடிட்டு வேலையில் ஒரு பிரச்சனை, அதில் ஒரு பிரச்சனை, இதில் ஒரு எல்லாத்துலேயும் வச்சு உடலில் படுத்தி ஒரு வழி ஆக்கிட்டு இப்போ 6ஆம் இடத்துல வந்து அமைதி அமர்ந்திருக்கார். 6ஆம் இடத்தில் இத்தனை கிரகங்கள் உச்சமாக இருக்கக்கூடிய ராசிநாதன் இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் பங்குனி மாதம் இனிதே பிறக்கிறது. அதுவே ஒரு பெரிய தெம்பை கொடுக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லா இருக்க போகிறீங்க. கிட்டத்தட்ட ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நல்லா இருக்க போகிறீங்க. வேலை அப்படின்ற இடத்துல இருந்த மிகப்பெரிய பிரச்சனையிலேருந்து வெளில வந்துடுவீங்க. செய்யா தப்புக்கு பழி ஏற்றது, கஷ்டப்பட்டு உழைச்சும் பலன் இல்லாமல் வீணாக போனது, ஒரு வயிற்றுக்காக நான் வந்து எவ்வளோ இறங்கி போகிறதுன்ற மாதிரி போனது, தன்மானத்தை சில இடத்துல விட்டு கொடுத்து அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு இருந்தது, உடல் ரீதியாக பயங்கரமாக பிரச்சனையில் உள்ளானது, மன ரீதியான பிரச்சனையில் உள்ளானது, எல்லாத்துலேருந்து வெளில வரப்போறீங்க. துளாராசிக்காரர்களுக்கு இன்னுமே துவங்கிறது எல்லாமே வெற்றி தான், ஏறுமுகம்தான். நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி ஒரு படத்தில் அப்படியே ரஜினி அப்படியே எக்ஸலேட்டரில் ஏறுவார், அசோக் கீழே இறங்குவார். இந்த மாதிரி அண்ணாமலை படம் மாதிரி இந்த தடவை யாரெல்லாம் உங்களை கெடுக்க நினச்சாங்களோ அவங்களுக்கு ஏறுமுகம், நீங்கள் ஏறுவீங்க. எனக்கு மைய வச்சுட்டாங்க, மாந்திரிகம் வச்சுட்டாங்க, அதை வச்சுட்டாங்க, இதை வச்சுட்டாங்க, அது மூலமாக என் வாழ்க்கையே போச்சு, இப்படியாச்சு அப்படியாச்சுன்னு தேவையில்லாத சிந்தனைக்குள்ளே இருந்தவங்களுக்கு கூட ஒரு தெளிவு பிறக்கும். அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி இந்த தடவை செவ்வாயோட வீட்டில் அப்படி உட்காந்து தம்சம் பண்ணிட்டு இருக்காரு உங்களுடைய ராசிநாதன். உச்சமரார் அடுத்து தான் வீட்டை நோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 6ஆம் இடத்துல சனி இருத்தல், இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வரதுக்கு 29 வருஷம் ஆகுங்க. சாதாரணமான நிகழ்வு இல்லை இந்த தடவை நடக்கக்கூடியது. எனக்கு கிட்டத்தட்ட 12ஆம் வீட்டு அதிபதி, 2ஆம் வீட்டு அதிபதி, நடுவில் நீங்கள், 10க்கு சூரியன், சனியோடைய ஆளுமை எல்லாம் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன். வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் துளாராசிக்காரர்களுக்கு. துன்பங்கள்லேருந்து வெளியில் எந்த துன்பமாக இருந்தாலும் சரி, எனக்கு வந்து பண பிரச்சனையாக இருக்கலாம், அடுத்தவங்களுக்கு அது உடல் பிரச்சனையாக இருக்கலாம். அப்போ அவங்கவுங்களுக்குன்னு எது துன்பமாக இருக்கிறதோ அந்த துன்பத்திலேருந்து வெளில வந்துடுவீங்க. நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டம். எஸ்பெஷலி துளாராசிக்கார குழந்தைகளுக்கு இந்த தடவை சூப்பராக இருக்குங்க. பெண்களுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி இந்த தடவை பங்குனி மாதம் என்பது ஒரு பவித்திரமான ஒரு மாதமாக தான் எனக்கு கருதப்படுது. அவ்வளவு நல்லா இருக்குது துளாராசிக்காரர்களுக்கு. ஸோ துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை நான் சொன்ன மாதிரி துன்பங்களிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. ஓகே, இது வந்து பாசிட்டிவ் சைட். நெகட்டிவாக என்ன இருக்கும், இல்லை எதில் நான் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நான் திரும்பவும் சொல்கிற மாதிரி கொடுக்கக்கூடிய கமிட்மெண்ட்டில் ரொம்ப கவனமாக இருக்கும். 6ஆம் இடம் அப்படின்றது குணரோக சத்ரு தனி சர்வீஸ். 6ஆம் இடம் நீங்கள் யாரையாவது பாவம்னு இறக்கப்பட்டு சில விஷயம் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அவங்க தான் உங்களை ஏமாத்துறவங்களா இருப்பாங்க. அதனால் இந்த தடவை யாருக்காவது இறக்கப்பட்டீங்கன்னா பின்னணி தெரிஞ்சுட்டு இறக்கப்படுங்க. கிளியர்? அது மட்டும் தான் இந்த தடவை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். அதை மட்டும் பார்த்து கொண்டால் போதுமானது. அதே மாதிரி துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் வண்டி வாகனங்களில் கவனமாக போயிட்டு வரும். இதை சொல்கிறதா வேணாமான்னு தெரில, இருந்தாலும் நான் சொல்லாமல் யார் சொல்ல போகிறேன். இந்த நாயெல்லாம் செவ்வாய் இண்டிகேட் பண்ணும். நான் ரொம்ப நுட்பமாக தான் ஒவ்வொரு தடவை எடுத்து உங்களுக்கு சொல்லுவேன். அதனால் நிறைய பேருக்கு இந்த நாய் துரத்துறது, நாய்கிட்ட கடி வாங்குறது, நாய் வலை மிதிக்கிறது, நாயை கழுவிட்டு இதெல்லாம் ஏதாவது பண்ணாதீங்க. இந்த தடவை ஏதோ ஒன்று உங்களுக்கு அதோடு கனெக்ட் ஆகுது. அதே மாதிரி அப்படி இல்லாட்டி உயிர்காரகத்துவம் இப்படி பொருள்காரகத்துவமாக இயங்குச்சுன்னா இந்த பல்லு இல்லை கண்ணில் பிரச்சனை வரும். அதுக்கு போய் டாக்டரை பார்த்துட்டு வரக்கூடிய சினாரியோ கிரியேட் ஆகும். திடீர்னு அழகுபடுத்திக்கணும், திடீர்னு தன்னை வந்து பொலிவாக்கிக்கணுன்ற மாதிரி கொஞ்சம் சில 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய ராசிநாதன் சில நிகழ்வுகளை அப்படியே இயக்குவார். அவங்களை அப்படியே அவர் என்ன பண்ணுவார்னா அங்கே உட்காந்துக்கிட்டு தான் வீட்டை தானே பார்ப்பார். ஸோ ராசிநாதன் தான் வீட்டை தானே பார்க்கறது ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் தான். அப்போ என்னன்னா உடலில் ஒரு வலிமை கிடைக்கும், மனதில் ஒரு தெம்பு கிடைக்கும், எதை பண்ணாலும் ஜெயிச்சிடலான்ற ஒரு வெறி வரும். இந்த தடவை நிறைய உங்களை நீங்கள் அழகுபடுத்திப்பீங்க. துளாராசிக்காரங்க இந்த தடவை நிறைய பார்லர் போவீங்க. ஒன்றுமே இல்லைங்க, திடீர்னு ஸ்கின் அலர்ஜி வருங்க. அதுக்கு நீங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு கொஞ்சம் இந்த டெர்மட்டாலஜிஸ்ட் பார்க்குறது, ஸ்கின்னுக்கு போய் சில விஷயங்கள் பண்ணுறது, அந்த மாதிரி ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரை போய் பார்க்குறது, அதில் கொடுத்து ஒரு 2-3 மாதமாக சரியாக போகாத விஷயம்லாம் இந்த மாதம் டக்குன்னு சரியாக போகும். யாருக்கு? துலாம் ராசிக்காரர்களுக்கு. திடீர்னு பல்ல கிளிப்பு போகணும், இல்லை பல்லு சம்மந்தப்பட்டு ஏதோ ரூட் கேனல் பண்ணுன்ற மாதிரி பல்லு சம்மந்தப்பட்டு ஏதோ ஒன்று இயங்கும். இதெல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் செலவுகள் வருவதற்கும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். நிறைய பேருக்கு இந்த டேண்ட்ரஃப் எங்கே இருந்தோ ஏன்னா சூரியன் எல்லாம் முடிய குறிக்கும், அந்த ஹீட்டு அதன் மூலமாக வரக்கூடியதான் அந்த விஷயங்கள்ன்ற போது நிறைய டேண்ட்ரஃப் மூலமாக கண் எரிச்சல் வரும் சில பேருக்கு. அது நிறைய கொஞ்சம் ஆயில் மசாஜ் எடுத்துக்கிறது. ஏன்னா சனி எல்லாம் ஆயில்னா அது ஆயில் காரகனும் தான். தமிழில் சொன்னாலும் சரி, இதுதான் தமிழோட அழகே. தமிழில் சொன்னாலும் அவன் ஆயில் காரகன் தான், இங்கிலீஷில் சொன்னாலும் அவன் எண்ணெய் காரகன் தான், ஆயில் காரகன் தான். சரியா? அதனால் வந்து இந்த தடவை
நிறைய எண்ணெய் குளியல் முடிந்தால் மேற்கொள்ளுங்கள். சனிக்கிழமை வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, எண்ணெய் குளியல் பண்ணுறதுலாம் இந்த தடவை ஓரளவுக்கு ஹீட்டை வந்து கம்மி பண்ணும். ராசிநாதன் பார்க்கும்போது கபலிட நெருப்பிட மாதிரி தான் இருக்கும். அதில் இன்னும் பிரச்சனை இல்லை. 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடமே ஆல்மோஸ்ட் உங்களுடைய மேல் வயிறு இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம். இந்த மேல் வயிறு, இந்த அடி வயிறு எல்லாம் ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடத்துல இருக்கிற தொப்புள்னு சொல்லுவாங்க. இந்த பகுதி முடிஞ்ச அளவுக்கு அந்த பகுதியில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டே வாங்க. இதெல்லாம் ஆதி காலத்து வழக்கணைகள் எல்லாம் கிரகத்தை இயக்கக்கூடிய தன்மை தான். இந்த மாதம் கொஞ்சம் சூடு அதிகமாகும் உடம்புல. ஹீட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாலும் நான் சொன்ன மாதிரி இந்த விஷயங்கள் ரிலீஸ் ஆகும். கண் எரிச்சல், கண்ணில் தண்ணியாக வர்றது, இதெல்லாம் இந்த தடவை வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைய ட்ரெஸ்ஸு, நிறைய பர்ச்சேசிங். ஏன்னா அது ராசிநாதன் தானே பார்க்கும்போது எனக்குன்னு ஏதாவது பண்ணியே தீரணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். நிறைய பேர் இந்த தடவை என்ன வேணால் பண்ணுங்க, பரிச்ச மாதமாவது மற்ற மாதமாவதுன்ற மாதிரி நிறைய மால் போகிறது, சினிமாவுக்கு போகிறது, சுற்றுலாத்தலங்களுக்கு போகிறது, கொஞ்சம் அப்படியே சுகமாக இருக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் போகிறது, திடீர்னு உங்களோட பெட்டு மாற்றுறது, பெட் ஸ்பெட் மாற்றுறது, கவர் மாற்றுறதுன்னு ஒரு மாதிரி கொஞ்சம் சொஃபஸ்டிகேட்டடான சில விஷயங்களுக்காக சில நிகழ்வுகளையும் சில முன்னேற்றங்களையும் மேற்கொள்வீர்கள். இதெல்லாம் இந்த மாதம் நடக்க போகுது. படிக்கிற துளாராசிக்கார பிள்ளைங்க எப்படி பிடிக்கும்? சூப்பராக படிப்பீங்க. ஆரம்பிக்கும்போது சொன்ன துளாராசிக்கால் தான் இந்த தடவை அல்டிமேட்டாக இருக்குது. இது வரைக்கும் மறந்து போச்சுன்னு சொன்ன துளாராசிக்காரர்கள் இந்த தடவை சொல்லி கில்லி மாதிரி பிள்ளைங்க தாங்க வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்படி ராகுன் பிடியில் பட்டுட்டு இருந்த ஒரு மாதிரி இருந்த புதனுடைய அமைப்பெல்லாம் சரியாக போகுது. பிரச்சனையே இல்லை. 6ஆம் இடத்துல வந்து 6ஆம் இடமே வேலை என்ன பிள்ளைங்களுக்கு படிக்கிறதாங்க. ராசிநாதன் தானே பார்க்கும்போது பிள்ளைங்க ஸ்டாண்டலோனா நிற்பாங்க. மேக்ஸ் வரல, ஃபிசிக்ஸ் வரல, கெமிஸ்ட்ரி வரலன்னு சொன்ன பிள்ளைங்களாம் இந்த தடவை அப்படியே வேற லெவலில் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து முன்னேற்றங்கள் கிடைக்கும். குருவின் அருள் கிடைக்கும். குரு வக்ர நிவர்த்தி ஆகி உங்களை அப்படியே பார்க்குறாரு. அங்கேருந்து நிறைய பிள்ளைங்களுக்கு நல்ல டீச்சர்ஸ் கிடப்பாங்க. திடீர்னு டியூஷன் கிடைக்கும். டியூஷன் டீச்சர்ஸ்க்கு கிடப்பாங்க. ஆன்லைன் டீச்சிங் கிடைக்கும். இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு நல்ல காலமாக இருக்க போகுது. துளாராசிக்கார குழந்தைகள் பற்றி கவலைப்பட்டு துளாராசிக்காரர்கள் அதுலேருந்து வெளில வருவீங்க. ஸோ குழந்தை அப்படின்ற இடத்துல எந்த நெகட்டிவ் இருக்க போகிறது எல்லாமே சரியாக போகுது. 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு காதல் இனிக்கும். உங்கள் வீட்டில் உங்கள் தலைமையில் ஏதாவது கல்யாணம் நடக்கும். உங்கள் அக்காவுக்கு நீங்கள் வரன் பார்க்கறது, உங்கள் தங்கச்சிக்கு நீங்கள் வரன் பார்க்கறதுன்ற மாதிரி அக்கா தங்கச்சி வைத்திருக்கக்கூடிய துளாராசிக்காரர்கள் அவர்களுக்கு சில விஷயங்கள் மேற்கொள்வதற்காக சில சினாரியோக்களை எடுத்து வைப்பீங்க இந்த மாதம். அது ஒரு மனதிற்கு மகிழ்ச்சி தரும். வீட்டில் நல்ல செய்திகள் எல்லாம் கூடி வரும். கொஞ்சம் பொறுப்பாக இருப்பீங்க. திடீர்னு ஏன் அண்ணா இப்படி, ஏன் தம்பி அப்படின்ற மாதிரி அந்த வீட்டு பெண்கள் வந்து உங்களை பார்த்து பூரித்தடை போகிற அளவுக்கு உங்களுடைய செய்கைகள் இருக்கும். அப்படியே ரொமாட்டிக்காக இருக்கும். கொண்டாடிட்டு அப்படியே இந்த தடவை வந்து ஊடல் தீர்ந்து கூடல் அதிகரிக்கும். அதனால் துளாராசிக்காரர்களுக்கு நெகட்டிவாக எதுவுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு சூப்பராக இருக்க போது. பேச்சில் கவனம் தேவை. ஏன்னா 2ஆம் இடத்து அதிபதி போய் சனியோட சேர்ந்திருக்கும் போது கொஞ்சம் கோபம் வரும். எக்ஸ்பெக்டேஷன் வந்து இல்லைன்னா டென்ஷன் ஆகும் நம்ம. அதனால கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷனை கம்மி பண்ணிக்கோங்க இந்த வயது ஒத்தவர்கள். ஓகே, 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு இந்த தடவை தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டம். வெற்றி மேல் வெற்றி வரப்போகுது. விஸ்வரூப வெற்றி காட்ட போறீங்க. இந்த ஒரு நாளில் இந்த கோடீஸ்வரன் ஆகுது எப்படின்ற மாதிரியே பார்த்துட்டு இருந்த ஆட்கள்லாம் மாறி ஒவ்வொரு நாளும் கோடீஸ்வரன் ஆகுது எப்படின்னு யோசிக்க போறீங்க. அந்த அளவுக்கு இந்த தடவை ஒரு முயற்சியுடைய ஸ்தானம் அதிகரிக்க போகிறது. வேலையில் இருக்கவங்க, புதுசாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, பிஸ்னஸில் இன்வால்வ் பண்ணிட்டு இருக்கவங்க, அது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி, இந்த உங்களுக்கான வளர்ச்சி என்பது அபரிவிதமாக இருக்குது. யாரெல்லாம் வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்து கொண்டிருக்கீங்களோ, வக்கீலாக இருக்கீங்களோ, நீதிபதியாக இருக்கீங்களோ, டீச்சர்ஸாக இருக்கீங்களோ, மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கீங்களோ, டே டு டே செய்யக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு மிகச்சரியான யோகம். அதே மாதிரி இரும்பு, எஃகு, ஆயுதம், பெயிண்ட் டப்பா, இதெல்லாம் சுக்கிரனை குறிக்கும். பெயிண்ட் டப்பா, இதெல்லாமே அழகு சார்ந்த பொருட்கள். யாரெல்லாம் பியூட்டிஷியனாக இருக்கீங்களா அத்தனை துளாராசிக்காரர்களுக்கும் தாறுமாறான டைம் பீரியட். கிளைண்ட் கஸ்டமர்னு வந்துகிட்டே இருக்க போறாங்க. பண ரீதியாக இருந்த பிரச்சனைலாம் சரியா போகுது. கவலைப்பட வேண்டாம். 60 தாண்டி துளாராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் அடிவயிறு பிரச்சனையை பார்த்துக்கணும். கழிவுகள் போற இடத்துல கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். அதை பார்த்துக்கணும். கோல்டு, சளி, ஃபீவர், நான் சொன்ன கண் எரிச்சல், கண்ணு பொங்குறது, கண்ணுல தண்ணி வருது, இதெல்லாம் இருக்கும். கொஞ்சம் வெள்ளரிக்காவை கட் பண்ணி அடிக்கடி வச்சுக்கிட்டே இருங்க. இந்த மாசம் வராட்டி கூட நீங்க முன் எச்சரிக்கையாக அதை பண்ணாலே மோர் தென் எனஃப். சூப்பரா இருக்கு துளாராசிக்காரர்களுக்கு. இந்த என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு முன்னுக்கு கொண்டு வரக்கூடிய வழிபாடாக இருக்கு. இது எந்த ஃபார்ம்ல இருந்தாலும் சரி, உங்க வீட்டு பக்கத்தில் கூடிய முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போய் ஒரு தடவை நமஸ்காரம் பண்ணிட்டு உங்க செயலில் இறங்கி பாருங்க. நீங்க எடுத்து வைக்கிற எல்லா அடியும் விஸ்வரூப வெற்றியாக மலரும். துளாராசிக்காரர்கள் இந்த தடவை என்ன பார்ப்பீங்கன்னா, நிறைய பசுமாடு பார்ப்பீங்க. நிறைய பசுமாடு உங்க கண்ணில் படும். பார்த்தா என்கிட்ட கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய பசுமாடு பார்ப்பீங்க. இல்லை ஏதாவது ஒரு பசு மேல அப்படியே பணமா கொட்டுறது, குபேரனை பார்க்கறது, குபேரன்ட்ட இருந்து காசா கொட்டுறது, இதெல்லாம் இந்த தடவை துளாராசிக்காரர்கள் கண்ணில் படும். பட்டதுன்னா வருமானம் அப்படின்ற இடத்துல இருந்த தடை நிவர்த்தியாக போகுது. நீ கவலைப்படாத, இனிமே நீ ஜெயிக்க பிறந்ததுன்றதை காட்டுறதுக்கூடிய சமிக்கைகளை திரும்பி விட்டு போனவங்களாம் உங்களை திரும்பி தேடி வருவாங்க. நல்லா பேசுவாங்க. பிரச்சனையாக இருந்தவங்களுக்குலாம் வந்து சுமூகமான ஒரு நிலை உருவாகும். ஸோ துளாராசிக்காரருக்கு சூப்பராக இருக்குப்பா, ஒன்றும் நெகட்டிவாலாம் இல்லை. ஹெல்த்தில் மட்டும் கவனமாக இருங்க. நான் சொன்ன இந்த விஷயத்தை மேற்கொள்ளுங்கள். மோர் தென் எனஃப். இந்த துளாராசிக்காரர்கள் 666 அப்படின்ற நம்பரை பார்ப்பீங்க. 666 நம்பர் உங்கள் கண்ணில் படும். இல்லை ஏதாவது ஒரு வண்டியில் போகும்போது பார்ப்பீங்க. இல்லை திடீர்னு மொபைல் எடுக்கும்போது இந்த நம்பர் கண்ணில் இருக்கும். இந்த 66 நம்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன் பார்த்தீங்கன்றதை நான் அடுத்த மாதம் சொல்கிறேன். ஓகே, வெற்றி உனக்கே அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். துளாராசிக்காரர்களுக்கு வெற்றி விஸ்வரூப வெற்றியாக வளர காத்திருக்கிறது இந்த பங்குனி மாதம்.